ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. குழுக்களில் இருந்தபடி, குடும்பத்தில் இருந்தபடி, இந்த கலியுக உலகில் உலா வந்தபடி, நாமும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்துவது என்பது மிகுந்த அவசியமானதாக ஆகிவிட்டது. ஆனால் நாம் அனைவரும் அறிவோம், தானும் திருப்தியாக இருப்பதும் பிறரை திருப்திப்படுத்துவதும் எத்தனை கடினமான காரியங்களாக ஆகிக் கொண்டே செல்கின்றன. மக்களின் சுபாவ சம்ஸ்காரம் அவ்வாறு உக்கிரமாக ஆகிக் கொண்டிருக்கின்றன. வீட்டிற்கு வந்ததுமே அவர்கள் அமைதியற்ற தன்மையை உருவாக்குகிறார்கள். மேலும் யார் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்களையும் அவ்வாறு இருக்க விடுவதில்லை. புதிய ஆத்மாக்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் தமது மிகுந்த கலியுக சம்ஸ்காரங்களை கொண்டு வருகிறார்கள். மேலும் வீட்டின் அமைதியையே அழித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் நம்மிடம் அதிகமான அமைதியின் இருப்பு இருக்குமென்றால், சுயத்தின் மனநிலையை மட்டுமல்லாமல் நமது அதிர்வலைகளால் அவர்களது சித்தத்தை கூட நாம் அமைதிப்படுத்த முடியும், நிம்மதி கொடுக்க முடியும். ஆத்மாக்கள் தமது வீடுகளிலிருந்து என்னவெல்லாம் கொண்டு வருகிறார்கள் என்று கூற முடியாது. தவறான சம்ஸ்காரங்கள், விகாரங்கள், மேலும் என்னவெல்லாம் விகர்மங்களை செய்து வந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. எத்தனை பேரை துன்புறுத்தி இருப்பார்கள், தவறான கர்மங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை கூட அமைதிப்படுத்துவது, திருப்திப்படுத்துவது என்பது கடினமான காரியமாகும். எனவே முதலில் நாம் சுயத்தின் மீது திருப்தியாக இருக்க வேண்டும். யாரிடம் அனைத்து பிராப்திகளும் இருக்குமோ அப்படிப்பட்ட ஆத்மாதான் சுயத்தின் மீது திருப்தியாக இருப்பார். யார் பகவானிடமிருந்து அனைத்தையும் அடைந்திருப்பார்களோ, அதிலும் சர்வ சக்திகள் என்ற அதி உயர்ந்த பொக்கிஷம், அவற்றின் சேமிப்பு கணக்கை அதிகரிக்க வேண்டும். உள்ளடக்கக்கூடிய சக்தி, பொறுமை சக்தி, அமைதியின் சக்தி, இவை அனைத்தையும் நாம் சேமித்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுயமரியாதையை பயிற்சி செய்வோம். மேலும் சர்வசக்திமானாகிய தந்தையோடு நினைவின் தொடர்பில் நிலைத்திருப்போம். நாம் சர்வசக்திவானோடு இணைந்திருப்போம். அவரோடு கம்பைன்டு சொரூபத்தை அனுபவம் செய்வோம், அல்லது அவரது குடைநிழலை தலை மீது அனுபவம் செய்வோம். அவர் என்னுடையவர் என்று நினைவு செய்வோம், அல்லது சர்வசக்திவான் எப்போதும் என்னோடு இருக்கிறார் என்று நினைவு செய்வோம். இந்த நினைவானது நமது மனநிலையை சக்தி வாய்ந்ததாக ஆக்கிவிடும். அந்த சக்திகளின் அதிர்வலைகளே பல அற்புதங்களை செய்து காட்டும். உதாரணத்திற்கு, நீங்கள் எங்காவது தீ மூட்டி இருக்கிறீர்கள் என்றால், அங்கிருந்து பரவக்கூடிய வெப்பத்தின் அதிர்வலைகள் முழு சூழலையும் சூடாக்கி விடுகின்றன. கொசுக்கள் பறந்தோடிவிடும், குளிர் இல்லாமல் போய்விடும், அநேகருக்கு நிவாரணம் கிடைக்கும். யார் மீதாவது குளிரின் தாக்கம் இருக்குமென்றால் அதுவும் கூட சரியாகிவிடும். அதுபோன்றே அனைத்து சக்திகளின் அதிர்வலைகள் தேவையில்லாத விஷயங்களை முடித்து விடுகின்றன. எனவே நமது சக்திகளை அதிகரிப்போம். மேலும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். இந்த சுயமரியாதை என்பது பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறது. பலரது அநேக பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றது. வேறு எதுவுமே செய்ய தெரியாதவர்கள் கூட இந்த சுயமரியாதையினை முழு நாளும் பயிற்சி செய்ததனால் பலவிதமான காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். எனவே நாம் தன்னைத்தான் திருப்தியாக வைத்துக் கொள்வோம். இந்த கலியுக சூழலில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை விட நல்லதாக வேறு எதுவும் நடக்க முடியாது. என்னவெல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவை நமது கர்மங்களின் விளைவே ஆகும். இந்த இரகசியத்தை நினைவில் வைத்தபடி தன்னைத்தான் அமைதிப்படுத்துவோம். நாம் யாருக்கோ துக்கம் கொடுத்திருப்போம், அவர்கள் மீண்டும் நமக்கு துக்கம் கொடுக்கிறார்கள். ஏற்றுக்கொள்வோம். அவர்களை குற்றம் சுமத்தியபடி, அவர்கள் மீது கடுமையான பார்வையை வைத்தபடி நமது அமைதியை சீர்குலைத்து கொள்ள வேண்டாம். நமது சித்தத்தை அமைதியாக வைத்துக் கொள்வோம். மனநிலையை திருப்திகரமானதாக வைத்துக் கொள்வோம். அப்போது நாம் பிறரையும் கூட எளிமையாகவே திருப்திப்படுத்திவிட முடியும்.
மேலும் யார் நம்மிடம் ஞானம் கேட்பதற்காக வருவார்களோ அவர்களும் திருப்தியடைந்து செல்வார்கள். யார் நம்மோடு காரிய விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களும் திருப்தி அடைவார்கள். எனவே இன்று முழு நாளும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன், மேலும் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவானின் ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன என்று பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.